கேரளம் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள டோல்கேட்டில் பயணிகளை ஊழியர் தாக்கும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள டோல்கேட் பகுதிக்கு வந்த காரில் ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் சரியான இடத்தில் ஒட்டப்படவில்லை என கூறி அங்கு பணியில் இருந்த டோல்கேட் ஊழியர் பயணிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் வாக்குவாதம் முற்றவே ஆத்திரமடைந்த டோல்கேட் ஊழியர் காரில் இருந்த பயணியின் கழுத்தை நெரித்ததோடு அருகில் இருந்த இரும்பு கம்பியை எடுத்து வந்து காரின் கண்ணாடிகள் மற்றும் உடல் பகுதியை சரமாரியாக அடித்து நொறுக்கியுள்ளார். இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்களூருவில் தாய் தந்தை தங்கையை காதலுடன் சேர்த்து சொத்துக்காக கொலை செய்துவிட்டு புதுச்சேரிக்கு தப்பி வந்த மகளை போலீசார் கைது செய்தனர். கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் சிகேஹள்ளி பகுதியில் உள்ள சாய்கிரின் குடியிருப்பில் சோமசுந்தரம், அவரது மனைவி முத்துலட்சுமி மற்றும் இளைய மகள் சுப்ரியா ஆகியோர் கடந்த 22ஆம் தேதி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தனர். இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் தம்பதியரின் மூத்த மகள் ஸ்வேதா தனது காதலன் கென்னத் என்பவருடன் சேர்ந்து இந்த கொலைகளை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஸ்வேதா மற்றும் கென்னத் ஆகியோர் புதுச்சேரியில் பதுங்கியிருந்த நிலையில் ஸ்வேதாவை நேற்று முன்தினம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கென்னத் என்பவரை காதலித்ததாகவும் அதற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் மேலும் காதலனுடன் வாழ பணம் தேவைப்பட்டதால் மூவரையும் கொன்றதாகவும் ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அண்ணாநகர் எல்லைப்பிள்ளை சாவடி அருகே மதுபான விடுதியில் மது அருந்தி கொண்டிருந்த கென்னத்தை போலீசார் பிடிக்க சென்றபோது தப்பி ஓட முயன்றுள்ளார். அப்போது விடாமல் துரத்தி பிடித்த போலீசார் அவரை கைது செய்து பெங்களூரு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மடிவுவாக்கம் அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெற்றோர் அளித்த புகாரில் 6 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையை சேர்ந்த 17 வயது சிறுமி தனது நண்பருக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவரை பார்ப்பதற்காக குன்றத்தூர் பகுதிக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த அவரது நண்பர் வீட்டிற்கு அழைத்து செல்வதாக கூறி சிறுகம்பாக்கம் பகுதியில் உள்ள காலி இடத்திற்கு அழைத்து சென்று தனது நண்பர்களுடன் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ளார். இச்சம்பவம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவத்தில் ஈடுபட்ட குன்றத்தூர் அடுத்த கலடிப்பேட்டையைச் சேர்ந்த 6 பேரை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் சூழல் போதைப் பொருள் பயன்படுத்துவதால் உருவாகியுள்ளது என கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் தெரிவித்துள்ளார். உலக போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நரசிம்மன் நாயக்கன் பாளையத்தில் நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் கனிமொழி சந்தோஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார். இப்பேரணியில் நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் பங்கேற்று போதைப் பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்க உறுதிமொழி ஏற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ், போதைப் பொருள் பழக்கங்களால் இந்தியாவில் தினமும் சுமார் 40 மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலை ஏற்படுவதாகவும், எனவே போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். ஒரு நாளில் ஆமாங்க, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 40 மாணவர்கள் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சிடென்டல் டெத்தாக இருந்தாலும் சரி, சூசைடாக இருந்தாலும் சரி, அந்த ஒருத்தரவங்க இறக்கறனால அவங்க ஃபேமிலி பாதிக்கப்படுது. அடுத்தது அந்த ஜென்ரேஷனே முடக்கப்படுதுங்க. இதில் இருந்து வெளில வரதுக்கான இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமும் இதுக்கான இனிஷியேஷன் 100% அந்த கவர்மெண்ட் நம்ம ஒரு மெம்பராக கண்டிப்பாக அதை நான் எடுப்பேன். திருப்பரங்குன்றம் அருகே இருசக்கர வாகனம் தடுப்புச் சுவரில் மோதி விபத்து நேரிட்டதில் கல்லூரி மாணவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே பெருங்குடி கணேசபுரம் பகுதியில் இருசக்கர வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர வேக கட்டுப்பாட்டு தடுப்புச் சுவரில் மோதி விபத்தில் சிக்கியது. இதில் பயணித்த தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு விமான நிலைய மேலாண்மை படித்து வந்த தேவா என்ற மாணவர் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் வண்டியை ஓட்டி சென்ற மற்றொரு மாணவரான ரோஹித் படுகாயமடைந்த நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர்களை அமைச்சர் குமார் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேர் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு மஞ்சக்கரணையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 16 வடமாநில தொழிலாளர்களை செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் குமார் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அப்போது உடனிருந்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், மக்களின் மேல் உள்ள அக்கறையால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், அனைத்தையும் முதலமைச்சரை செய்ய வேண்டிய அவசியமின்றி அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னின்று செய்து வருவதாக தெரிவித்தார்.
அமோனியா வாயு கசிவு விபத்தில் பாதிக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மேலும் ஒரு பெண் தொழிலாளர் உயிரிழந்ததால் உயிரிழப்பு எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் நிறுவனத்தில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு விபத்தில் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பிரீத்தி தேவி என்ற பெண் தொழிலாளர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. இதற்கிடையே குணமடைந்த 21 பெண் தொழிலாளர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஜூன் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் ஆட்சித் தலைவர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் மாநாடு நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைந்து ஒரு மாதத்தை கடந்துள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் வரும் ஜூன் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் IAS, IPS மற்றும் IFS அதிகாரிகள் பங்கேற்கும் 2 நாள் மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாடு சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் இல்லாத தமிழகம் உள்ளிட்ட 3 முக்கிய அமர்வுகளாக பிரிக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் பரிசுகளை வழங்க உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இதுவரை முடிவு எடுக்கப்படவில்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்ததால் சட்டசபைக்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விரைவில் சட்டமன்றம் வருவார் என திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு பேசியிருந்தார். இந்நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மு க ஸ்டாலின், முதலமைச்சர் விஜய் ராஜினாமா செய்ததால் காலியாக உள்ள திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவது குறித்து தற்போது வரை எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை என பதிலளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.